தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு. நான்காவது பாயிண்டாக நான் சொல்ல விரும்புகிறது, தீங்கை விட்டு விட்டால் அல்லது மனம் திரும்பினால், ஆண்டவரே இனிமேல் இப்படி நான் பேச போகிறது இல்லை, இனிமேல் இப்பேற்பட்ட கிரிகள் நான் செய்ய போகிறது இல்லை, இனிமேல் என்னுடைய காரியங்கள் வித்தியாசமா இருக்கும் என்று சொல்லி அந்த ஜனங்கள், அந்த மக்கள் தங்களுடைய தீங்கை விட்டு மனம் திரும்பினால், ஐந்தாவது பாயிண்ட் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், அதை 8ஆம் வசனத்துல 2வது பகுதியாக, நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆண்டவர் நமக்காக மனம் இறங்குகிறார். ஒருவேளை நாம் ஆண்டவர் விட்டு தூரமாய் சென்றிருக்கலாம். 5வது பாயிண்டாக ஆண்டவர் மனம் மாறுகிறார். ஆண்டவர் நமக்கு இறங்குகிறார். தன் ஜனங்கள் என்னை நோக்கி கூப்பிடுகிறாங்க, தங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொண்டாங்க என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இறங்கி நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கட்டுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். 5வது பாயிண்ட், ஆண்டவர் நமக்கு மனம் வருகிறார். 6வது காரியம், அதே 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் இந்த இடத்துல கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கட்டுகிறார். நம்முடைய தீங்கை விட்டு ஆண்டவரிடத்துல வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் மனம் இறங்கி ஆண்டவர் சொல்லுகிற 6வது காரியம், இந்த இடத்துல இருந்து நான் உங்களை கட்டுகிறேன். ஒருவேளை அனைத்து காயங்களினாலே காயப்பட்டிருக்கிறோமா, விதவிதமான பேச்சுகளினாலே காயப்பட்டிருக்கிறோமா, ஒரு நல்ல பாத்திரமாக வளைக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுவேன். ஏசாயா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல நல்ல பாயிண்ட் சொல்லுவார். ஐயோ, என் ஜனமாகிய குமார்த்தி காய்களினாலே காயப்பட்டிருக்கிறார்களே, ஏன் கிளையாத்துல பிசினி தைலம் இல்லையா, ரண வைத்தியனும் இல்லையா, ஏன் என்னுடைய குமார்த்தி காயங்களினாலே காயப்பட்டு இருக்க வேண்டும். எடுத்தவங்க வாசிங்கள 1ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களே நான் வாசிக்க முடியும். அடிக்கப்பட வேண்டும், விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும், அது காயமும் வீக்கமும், கட்டப்படாமலும் இருக்கிறது. என் கிளையத்துல பிசினி தைலம் இல்லையா, ரண வைத்தியனும் இல்லையா, ஏன் என் ஜனமாகி குமார்த்தி காயங்களினால் கட்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு ஏசாயா புலம்புவார். ரண வைத்தியன் நம்முடைய தேவன் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறார். ஒருவேளை விதவிதமாக இருதயத்திலே காயப்பட்டிருக்கிறோமா, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு காயங்களை ஆற்றுகிறேன், நான் உங்களை கட்டுவேன். ஒருவேளை மனிதர் சொல்லலாம், இவங்க கட்டப்பட முடியாது, இவங்க அழிந்து போவாங்கன்னு சொல்லி விதவிதமான சாபங்கள் நம்ம மேல காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த திருக்கையின் மேல் ஒரு நல்ல மண்ணாக பிசையப்பட்ட ஒரு நல்ல களிமண்ணாக மாறி இருப்போம் என்றால், நம்முடைய கற்கள் எல்லாம் அகற்றி விட்டு இருப்போம் என்றால், இந்த திருக்கையின் மேல் இருக்கிற மண்ணாக நாம் இருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்கிற 6வது பாயிண்ட், நான் உன்னை கட்டுகிறேன். யார் உன்னை பிடுங்க முடியாது, யார் என்னை உன்னை என் கையிலிருந்து எடுக்கப்பட முடியாது. ஏசாயா 61:1-2-3 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது, காயங்களை இருதயங்கள் காயப்பட்டவர்களை காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்குவதும், சீயோனில் சிறைப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், ஒடுங்கி நாமைக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவே அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி அந்த ஏசாயா சொல்லுகிறதுமாக, இன்றைக்கு காயங்களினாலே அழுது கொண்டிருக்கிறோமா, புலம்புகிறோமா, ஆண்டவர் சொல்கிற உன் காயங்களை கட்டுவதற்காக நான் வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக, நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் காயப்பட்டவராய் சிலுவையில அநேக காயங்களை ஏற்றுக்கொண்டார். இந்த சிலுவையின் காயங்கள், அவர் சிலுவையின் காயங்களிலிருந்து வழிந்தோடுகிற ஒவ்வொரு ரத்தம் நம்மை கட்டுவதற்காக அல்லவா? ஏன் அவங்கவுங்க சொன்னாங்க என்று நம்மை நாம் குத்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை கட்டு சுவாமி, ஒரு இருதயத்தோடு கூப்பிடுவோம் என்றால் நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன், நான் உன்னை கட்டுவேன், அநேக சாதிகளுக்கு ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை கட்டுகிற தெய்வமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே எரேமியாவுக்கு
அறிவிக்கிறார், கட்டுவேன். இந்த வார்த்தை திரும்ப அநேக ஆழங்கள் இருக்கிறது. உள்ள போவோம் என்றால் நேரம் கிடையாது. ஆக கட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். என்னென்ன காயங்களினால ஒருவேளை காணப்பட்டிருக்கிறோமோ, என் குடும்பத்தை கட்டுகிறது யார், என் குடும்பத்தை நிலைநிறுத்துகிறது யார், என் எதிர்காலத்தை கட்டுகிறவன் யார், என்னுடைய வருங்காலத்தை கட்டுகிறது யார் என்று சொல்லி நினைக்கிறோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு உதவி ஒத்தாசை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து மாத்திரமே வரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறதமாக நம்முடைய காயங்களை ஆற்றுகிற தேவன் அவர் இருக்கிறார். அவர் ஆற்றுகிறார், அவர் அன்பு செலுத்துகிறார். அவருடைய அன்புக்கு ஈடாக என்ன செலுத்த முடியும் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜீவனுடைய நாளெல்லாம் அவரை துதிப்பதை பார்க்கிலும் அதிக பாக்கியமாக நான் எதை கருதுவேன்? யாரும் கட்ட முடியாது. உடைந்து போயிருக்கிறேன், என் பாத்திரம் உடைந்து போயிருக்கிறது என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறோமா? திரும்ப படைக்கிற தேவன், திரும்ப கட்டுகிற தேவன், திரும்ப நாட்டுகிற தேவன், திரும்ப நம்ம எழுப்புகிற தேவன். தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்ள முடியுமா? ஆண்டவரே, என்னை கட்டுகிறது நீராக இருக்கட்டும் சுவாமி, என் வாழ்க்கையை சீர்படுத்துகிறது நீராக இருக்கட்டும். இந்த வியாதியினால், இந்த வறுமையினால், இந்த பிடியினாலே, இந்த கடனாலே அநேக விதமாக நான் அலங்கழிக்கப்பட்டு குடும்பம் கட்டப்பட முடியுமா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கட்டுகிறேன். கடைசி பாயிண்டாக, 7வது பாயிண்டாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் நாட்டுவேன். நான் உன்னை கட்டுகிறேன், திரும்ப நாட்டுகிறேன். ஆண்டவர் நாட்டுவார் என்றால் அது அநேக கனிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவர் நாட்டுகிற மரமானது அது மரச்செடி கொடிகளை கொடுத்து 12 மாதத்திற்கு வேண்டிய 12 விதமான கனிகளை கொடுக்கத்தக்கதான மரமாக நம்மை நாட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அதில் அநேக பறவைகளும் குருவிகளும் வந்து கூடு கட்டி அநேகருக்கு நிழலை கொடுக்கக்கூடிய மரமாக அதை நாட்டுகிறார். திரும்ப அந்த 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? கட்டுவேன், நாட்டுவேன் என்று சொல்லுகிறது உண்டு. கேளாமல் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு 11ஆம் வசனம், இப்பொழுதும் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் கொள்ளாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆக இப்படியாக நாம் மாறும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விலமதிக்கத்தக்க பாத்திரமாக, ராஜா உபயோகப்படுத்துகிற ஒரு நல்ல பாத்திரமாக நான் படைக்கிறேன். அது ராஜாவின் கையில எப்பொழுதும் உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரமாக நான் படைக்கிறேன். ஆண்டவர் நம்மை படைக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஒரு புதிதான பாத்திரமாக, அவர் உபயோகப்படுத்த பாத்திரமாக படைக்க விரும்புகிறார். ஆக நாம் அவருடைய கரத்திலே மாறுவோமா? இன்னும் ஒருவேளை பழைய காரியங்கள் இருக்குமா என்றால், ஆண்டவரே, திரிக்கையில இருக்கப்படுகிற ஒரு நல்ல மண்ணாக என்னை செய்யும். 7 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது காரியம், நான் சொன்னது போல, முதலாவது வாழ்க்கை வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 2வது, அது கிளீனிங், சாஃப்டனிங் பண்ணப்பட்ட நல்ல மிருதுவான மண்ணாக மாற்றம் அடைகிற ஒரு மண்ணு. 3வது, ஐக்கியத்தை. 4வது, தீங்கை விட்டு திரும்பினால். 5வது, மனம் மாறுகிற தேவன். 6வது, நம்மை கட்டுகிற தேவன். 7வது, நம்மை நாட்டுகிற தேவன். ஆக நாம் கட்டப்பட்டவர்களாக, ஆண்டவருக்கென்று நாட்டப்பட்டவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஜெபம்